அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சித்தா, ஆயுர்வேதா, யுனானி போன்ற டாக்டர் படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம நோட்டிபிகேஷன் நம்ம சேனல்ல கொடுத்துருந்தோம். அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் பேமெண்ட் எப்படி பண்றது, அதாவது டிடி எடுக்கக்கூடாது, நீங்க வந்து எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்றதுல வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த இதுதான் எப்படி பே பண்ண போறோம்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்டேட் பேங்க் கலெக்ட் அப்படின்றதுக்குரிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்துட்டீங்கன்னா அன்அகாடமியோட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த வீடியோ பாருங்க, அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அந்த வீடியோ பத்திய இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஆல் ஓவர் இந்தியாவில் ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன்அகாடமி உங்களுக்கு இன்னொரு கூட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போறாங்க. என்ன அப்படின்னா, நீங்க கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப டஃபா ஃபீல் பண்றது அது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க பிசிக்கலும் சரி இன்ஆர்கானிக்கும் சரி உங்களுக்கு நீங்க ரேட் பண்ணோடனே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். பட் ஆர்கானிக்கை பொறுத்தவரையும் ஈக்குவேஷன்ஸா இருக்கும். ஒரு பார்ட் ஒரு ரியாக்டன்ல இருந்து ப்ராடக்ட் எப்படி மாறுறது அப்படின்றத வந்து உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஸோ இந்த குழப்பங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்க நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா அந்த போர்ஷன்ஸ் வந்து நீங்க தள்ளி வச்சுட்டு மற்ற ரெண்டையும் படிப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு நீட்ல மார்க் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த குழப்பங்களை ரொம்ப சிம்பிளா வந்து நிவர்த்தி பண்ண போறாங்க. அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒரு புதுசா ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, லெட்ஸ் ப்ரிப்பேர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லைக் நெவர் பிஃபோர் வித் எஸ்கேசி சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ சீரிஸ் உங்களுக்கு போடுறாங்க. அது என்னையில இருந்து போடுறாங்க அப்படின்னு சொன்னா டிசம்பர் 19th இருந்து உங்களுக்கு பண்றாங்க. ஸோ இது எத்தனை மணிக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, டிசம்பர் 19ல இருந்து 8 AM காலையில 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு அது வந்து வீடியோ அப்லோட் பண்றாங்க. ஸோ இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை நீங்க பார்க்கும்போது ஆர்கானிக் இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு ஈஸியாயிடும். ஸோ இந்த ஃப்ரீ கிளாஸஸை பார்க்கறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா என்ரோல் பண்ணணும். அந்த என்ரோல் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அன்அகாடமி லேர்னிங் ஆப்லயும் போய் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த அன்அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு ரெஃபரல் கோட் போடணும். நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீ லைவ் வீடியோ பாக்குறீங்களோ இல்ல ஃப்ரீ டெஸ்ட் எழுதுறீங்களோ ஒரு ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணணும். அந்த ரெஃபரல் கோடு என்ன அப்படின்னா SDRR85 அப்படின்ற ரெஃபரல் கோடு பண்ணீங்கன்னா உங்க லைவ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்துடும். அதே மாதிரி நீங்க லைவா டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ அந்த ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்றதையும் பார்க்கலாம். உங்களுடைய பிளே ஸ்டோர்ல போயிட்டு அன்அகாடமி லேர்னிங் ஆப் டைப் பண்ணீங்க. அன்அகாடமின்னு போட்டீங்கனாலே அந்த லேர்னிங் ஆப் அப்படின்னு வரும். ஸோ உள்ள போயிட்டுன்னு இன்ஸ்டால் கொடுங்க. நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அது ஓப்பன் மட்டும் கொடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ அந்த உங்களோட அதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து இருக்கிறீங்களா என்ட்ரு கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ அந்த இதை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து எப்படி பே பண்ணுறதுன்றது பார்ப்போம். ஸோ இந்த நான் கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஐ ஹாவ் ரீட் அப்படின்ற ஒரு பாக்ஸ் செக் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த உங்களுக்கு வந்து உள்ள கம்ப்ளீட்டா போகும். இதுல டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி இருக்கான்னு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு செலக்ட் கேட்டகரின்னு இருக்கும். ஸோ இதுல வந்து செல்ஃப் ஃபைனான்ஸும் இருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்க எதுக்கு அப்ளை பண்றீங்கன்றதுக்கு பொறுத்து இருக்கு. செல்ஃப் ஃபைனான்ஸ்னா உங்களுக்கு 500,000 rupees வரும். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட்னா 500 rupees வரும். இப்போ மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன், கவர்மெண்ட் காலேஜுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்ன நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பரு, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீ வந்து ஃபிக்ஸ்டு, அதனால 500. அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் சேர்த்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெஷல் கேட்டகரிக்கும் 100 rupees, ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டு கடைசிட்டு ரிமார்க்ஸ் வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் த டீடைல்ஸ் பிஃபோர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி please enter your name, date of birth for the corporate bank, mobile number, this is required, reprint. இதில் எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதை வச்சு ஒரு பிரிண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் டைப் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நான் பே பண்ணுறதில்ல, அதனால பண்ணலை. ஸோ இதை பே பண்ணிட்டு நீங்கள் அதுக்குரிய ரிசிப்ட் எடுத்துக்கோங்க. இந்த ரிசிப்டை தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நீங்க அனுப்பக்கூடிய, அதாவது நம்ம அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதை அனுப்பக்கூடியதோட சேர்த்து அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது கண்டிப்பா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.